இஸ்லாமிய மக்களின் புனித தலமான மெக்கா நகர அல் மஸ்ஜித் அல் ஹரம் மசூதி 1979 தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா? சவுதி அரசு தனது இஸ்லாமிய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை. எனவே அதை நீக்க வேண்டும், இஸ்லாமிய சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஜூஹைர்மான் பொட்யபே தலைமையில் ஆயுதம் தரித்த 500 தீவிரவாதிகள் மெக்கா மசூதியை கைப்பற்றி பிரகடனம் செய்தனர். தனது மைத்துனரான முகமது அல் கட்டானிதான் இஸ்லாமியர்களை உய்விக்க வந்த மகாடி எனப்படும் குரு என்று பொட்யபே பிரகடனம் செய்தார். இஸ்லாமிய கேலண்டரின் 1400வது வருட பிறப்பு நவம்பர் 20, 1979 வந்தது. எனவே தாக்குதலை துவக்கி மசூதியை கைப்பற்ற அந்த நாளை தேர்ந்தெடுத்தனர். அதிகாலை 5 மணிக்கு மெக்கா இமாமின் தலைமையில் 50,000 மக்கள் தொழுகையை துவங்கவிருந்த சமயத்தில் தாக்குதலை துவக்கி மசூதி கைப்பற்றப்பட்டது. உள்ளே சிக்கியிருந்த பெரும்பாலான பொதுமக்களை விடுவித்தனர். ஆனால் சில நூறு மக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். மசூதியை உடனடியாக சவுதி அரச படைகள் சுற்றி வளைத்தன. இஸ்லாமிய உலகமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது. மெக்கா நகர மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயன்றது சவுதி அரசு. அது வெற்றி பெறவில்லை. இஸ்லாமியர்களின் புனித தலத்தில் ஆயுதம் மூலம் தீர்வு காண உலமாக்களின் அனுமதி பெறப்பட்டது. ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டது. முற்றுகை மற்றும் தாக்குதலுக்கு பிரான்ஸ் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த கமாண்டோக்களின் உதவியை பெற்றது சவுதி அரசு. தொடர் தாக்குதல் நடத்தி பெரும் இழப்பை சந்தித்த பின் 2 வாரம் கழித்தே இறுதி வெற்றி கிடைத்தது. முற்றுகையில் பல நூறு தீவிரவாதிகளும் பொதுமக்களும் சவுதி அரச படைகளும் உயிரிழந்தனர். தீவிரவாதிகளை வழிநடத்திய பொட்யபே கொல்லப்பட்டார். பிடிபட்ட தீவிரவாதிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இத்தாக்குதலின் விளைவாக சவுதி அரேபியாவில் மதச்சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன. உலக வரலாற்றை மாற்றிய முற்றுகை துவங்கிய நாள் நவம்பர் 20.